ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய அந்த ஸ்பெக்டக்கல்ஸ், அதாவது நான் போட்டிருக்க அந்த கண்ணாடி இருக்கட்டும், நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த கண்ணாடியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு சொல்லி வாங்கினேன்னா, இது இல்லாமல் யூவி லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரைஸ் அதுக்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆப்டிஷன்லேருந்து வாங்கினேன் நான். எதுக்காக இது இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யூவி லைட்டு நம்ம கண்ணில் தொடர்ந்து படும்போது அது நம்ம கண்ணில் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். அதை குறைக்கிறதுக்கான ஒரு தான் யூவி ஃபில்டர்னு சொல்லி, அது உண்மையாலுமே இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ நிறைய இதில் பார்க்கும்போது யூவி லைட் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்காக ஒரு யூவி லைட் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். அதில் இப்போ நான் போட்டிருக்க இந்த ஃப்ரேம் ஆட்டோ கூல் கிளாஸ். இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததுலேயும் கிளாஸ், அது ரெண்டையும் செக் பண்ணேன். அதுக்கு இந்த லைட் ஒன்று வாங்கினேன். என்னுடைய காஸ்ட் ஒரு 400 ருபீஸ் வந்துச்சு. இதை வச்சு நீங்கள் கரன்சி நோட் இருக்குல்ல, அதாவது நம்ம 500 ரூபா நோட்டு, அப்புறம் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பல்லி இது மாதிரி யூரினில் பாஸ் பண்ணதில்லை, இந்த பூனை இதனோட யூரினில் நைட்டில் இதில் அந்த லைட் கிளியராக தெரியும். இப்போ எந்த அளவுக்கு வீடு சுத்தமாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த லைட் எப்படி உண்மையாலுமே எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த யூவி லைட் ஒன்று வாங்கிட்டேன். ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் முன்னாடி யூஸ் பண்ண கிளாஸ். இது யூவி கோட்டடுன்னு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது ஆட்டோ கூல் கிடையாது. அதை நம்ம லைட் படும்போது இது கலர் மாறாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த க்ரீன் டிண்ட் தான் உங்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது நான் இப்போ யூஸ் பண்ணுற கிளாஸ். இது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் டிண்ட் இருக்கும். பண்ணிங்கன்னா தெரியும். இது யூவி லைட் பட்டால் கலர் மாறணும். இது ரெண்டையும் உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அந்த லைட் ஆன் பண்ணியாச்சு. இது யூவி தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா ப்ளூ கலராக இருக்கும். எந்த லைட்டில் படுதுன்னு பாருங்கள். இதில் காமிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் அப்படியே அதே லைட் வருது. இந்த சைடு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ளூ இருக்குது. இந்த லைட் எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணல. ஆப்போசிட் சைடில் அந்த ப்ளூ லைட் அப்படியே வருது. இந்த சைடு வச்சு பார்த்தாலும் அதே ப்ளூ லைட் அப்படியே வருது. இதில் யூவி ஃபில்ட்ரு கிடையாது. இதே இந்த லைட்டில் வச்சு பாருங்கள். வைக்கும்போது இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மாறுதுங்களா, பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். யூவி லைட் போட்டோடனே பிளாக்காக மாறிடுச்சு. பிளாக்காக மாறினோடனே ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இந்த யூவி கலர் வர்றது யூவி இதில் பாருங்கள் வருது. அந்த பிளாக்காக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ப்ளூ லைட் குறைஞ்சிருது. அதனால் இந்த ஃபோட்டோக்ரோமேட்டிக், அதாவது இந்த ஆட்டோ கூல் கிளாஸ் இருக்குல்ல, இது நம்ம கண்ணை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் இனிமேல் நீங்கள் கிளாஸ் வாங்கும்போது இதை கட்டாயம் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கின கிளாஸ் 7000 ரூபா அதனுடைய காஸ்ட்டு. இப்போ வாங்கின ஃபோட்டோக்ரோமேட்டிக் அதுக்கு 5500 ரூபா. இது எல்லாமே நான் வாங்கினது தேனியில் வாங்கினேன். ரொம்ப பிரபலமான ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வாங்கினேன், ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் தான். அதனால் ரேட் அதிகமாக போடுறதுனாலே மட்டும் அவங்க ஒரிஜினலாக ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களும் இதை செக் பண்ணி வாங்க. இந்த மாதிரி ஒரு லைட் வாங்கிட்டு நீங்கள் அவங்க கடைக்கே போய் அவங்க முன்னாடியே செக் பண்ணி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் சன்லைட்டை டைரெக்டாக சூரியனை பார்க்காதீங்க. அது உங்கள் கண்ணை லென்ஸையும் பாதிக்கும், உங்கள் ரெட்டினாவையும் பாதிக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.